பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அன்னாளுடைய ஜெபத்தை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் தேவனால் எப்படி அவங்க நினைவு கூறப்பட்டாங்கன்றது குறித்து தொடர் சீரியஸாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அன்னாளுடைய ஜெபத்தில் உண்டான அசைவுக்கும் தேவனால் அவங்க நினைவு கூறப்பட்டதுக்குமான காரணங்களில் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த தெளிவில் முதலாவது தீர்மானம்னு சொன்னேன். ரெண்டாவது அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தையை பாருங்கள், 11ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில், சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். முதல்ல நான் சொன்ன தீர்மானம், நம்முடைய ஜெபத்தில் தீர்மானம் இருக்குமானால் நாம் எடுக்கிற தீர்மானம் தேவனால் நினைவு கூறப்படுவதற்கான அடையாளமாக இருக்கிறது. ரெண்டாவது நாம் செய்கிற பிரதிஷ்டை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவங்க தன்னுடைய பிள்ளைய பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாலே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. நான் சொல்லுவேன், அந்த பிரதிஷ்டை தான் தேவனை அவனோடு பேச வைத்தது, சாமுவேலோடு பேச வைத்தது. அந்த பிரதிஷ்டை தான் ஆண்டவர் சாமுவேலுக்கு எதையுமே மறைப்பதில்லைன்னு சொல்ல வச்சுச்சு. நான் சொல்லுவேன், நம்ம பிரதிஷ்டை தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நிர்ணயம் பண்ணுது. ஒருவேளை இந்த காணொலியை பார்க்குறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை பிரதிஷ்டை பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் உடைமைகள், உங்கள் அறிவு, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற சிந்தை, தேவன் கொடுத்துருக்கிற ஞானம், படிப்பு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், டிசிஷன் ஒன்றுனா ரெண்டாவது டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை பிரதிஷ்டையாக கொடுங்க. ஆண்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார், எதை அறிவாய் கொடுத்துருக்கிறார், எதை ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கிறார், அதை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கைக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், உங்களையும் நினைவு கூறுவார். நீங்கள் பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்காக கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள். அவர் சமூகத்தில் வையுங்க. கட்டாயம் கர்த்தர் அதுக்குரிய பலனா பல 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவுக்கு வாசல்களை திறப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, அன்னாளுடைய அனுபவங்கள் எங்கள் அனுபவங்களாய் மாறட்டும். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகிற நன்மையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினார். ஆண்டவரே, அப்படின்னா அவங்க பெறப்போகிற நன்மையவே கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரியான சிந்தை இன்னைக்கு எங்களுக்குள்ள வரட்டும்ப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற எந்த மேன்மையையும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம். அது எங்கள் படிப்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், பேக்ரவுண்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து நாங்கள் பிரதிஷ்டையாக பண்ணுறோம். கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a good night. பிரதிஷ்டை பண்ணுங்க, பிரமிப்பு உண்டாகும்.